Hi guys, இந்த வீடியோவில் CSS வச்சு டெக்ஸ்ட் எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் டெக்ஸ்ட் H1 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெகுலராக தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த H1 டேகை நான் ஸ்டைல் டேக்கில் கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு இதுக்கு என்ன கொடுக்க போகிறோன்னா, இப்போ நார்மலாக உங்களுக்கு தெரியும் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டியில் நம்ம வந்து கொடுத்தா நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அது அப்படியே வரும். ஓகேவா? இப்போ உதாரணத்தை நான் ஒயிட் கொடுக்குறேன், கலர் ஒயிட்டு. இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக். ஓகேவா? ஓகே, இப்போ தமிழ் டெவலப்பர் அஃபெக்ட் ஆகும். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட், பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்காக இருக்கும், டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த லேசர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஓகே வந்துடுச்சா? அதே வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா அங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஓகேவா? இது ரைட் சைடில் மூவ்மெண்ட் பண்ணுறது இல்லை சென்டர் ஆக்குறது, இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் அலைன் இருக்கா பாருங்கள். டெக்ஸ்ட் அலைன்ற ப்ராப்பர்ட்டியில் இப்போ சென்டர் கொடுங்க. ஓகேவா? சென்டர் கொடுத்தா சென்டராக வந்துருச்சா? ஓகே, அதேமாதிரி டெக்ஸ்ட் அலைன் ரைட்டுன்னு கொடுங்க. ஓகேவா? அது ரைட்டில் வந்துடும். ஓகேவா? பட் டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா லெஃப்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் தான் உங்களுக்கு லெஃப்ட்டில் வருது டெக்ஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நான் லெஃப்ட்டுன்னு கொடுத்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா? அது டிஃபால்ட்டாக இருக்குது இது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னா, அடுத்தது வெர்டிக்கல் அலைன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அது எப்படி நம்ம கால் பண்ணான்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்பேன் டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்பேன் டேக் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோவை ஷார்ட் ஃபார்ம் வந்து TDS. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஸ்பேன் டேக்குக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்பேன் ஓகே, ஸ்பேன் டேக்குக்குள்ளார வெர்டிக்கல் அலைன்மெண்ட் இருக்கும். ஓகேவா? வெர்டிக்கல் அலைன். ஓகே, இந்த வெர்டிக்கல் அலைனை நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா இங்கே பாருங்கள், இதை வந்து டெக்ஸ்ட்டு. ஓகே, முதல்ல கமெண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஓகேவா? அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, TDS அப்படியே தான் வந்திருக்கு. ஓகேவா? எதுவுமே மாறலை. பட் நம்ம ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வைக்கணும். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டுமே கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். கலர் பேக்ரவுண்டு. ஓகேவா? இப்போ வந்து இது ஃபாண்ட் சைஸ்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணலான்னா ஸ்மால், இது உங்களோட ஃபாண்ட் சைஸு சின்னதாகும். ஓகேவா? பாருங்கள், சின்னதாகிடுச்சா ஃபாண்ட் சைஸு? ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ வெர்டிக்கல் அலைனு டெக்ஸ்ட்டு டாப். ஓகேவா? இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து டாப்பில் போயிடும். வேணா பாருங்களா, டாப்பில் போயிடுச்சா? ஓகேவா? இதுதான் வெர்டிக்கல் அலைன் சொல்கிறது. ஓகேவா? வெர்டிக்கலாக மட்டும்தான் அலைன் இருக்குது பாருங்கள். இதுதானே வெர்டிக்கல், புரியுதா? ஓகே, அதே மாதிரி டெக்ஸ்ட் இன்னொன்று சப்புன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? சப்பு. ஓகே, சப்புன்னு கொடுத்தா பாட்டமில் வந்துச்சு பார்த்தீங்களா? அடுத்தது சூப்பர்னு ஒன்று இருக்குது. சூப்பர் அது டாப்பில் போயிடும். ஓகேவா? சூப்பர். இது எல்லாமே டேக்குங்க. HTML வந்து சப்ஸ்கிரிப்டட் டேக், சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பாருங்கள், டெக்ஸ்ட்டுங்க பாருங்கள், உங்களுக்கு டெக்ஸ்ட் டாப்புன்றது அது வேறு மாதிரி காட்டும், இது சூப்பர்னு வேறு மாதிரி காட்டும். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பாருங்கள். ஓகே, இப்போ நான் டெக்ஸ்ட் பாட்டம் போகிறேன். ஓகேவா? டெக்ஸ்ட் பாட்டம் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பாருங்கள், இது டெக்ஸ்ட்டுக்கு கரெக்டாக அந்த டீக்கு சென்டராக இருக்குது பாருங்கள். ஓகே, இதே நான் இப்போ வந்து சப்புன்னு கொடுக்குறேன். ஓகேவா? SUB சப் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள், அந்த டீக்கு கீழே வந்துச்சு பாருங்கள், சென்டராக இருந்துச்சு பார்த்தீங்களா? சென்டராக இருந்துச்சுன்னா சப்பு ஸ்கிரிப்ட். ஓகேவா? அதுதான் சப்பு சூப்பர். இது எல்லாமே டெக்ஸ்ட்டுக்கு இந்த டீக்கு சென்டராக இருக்கும். டெக்ஸ்ட் பாட்டம்ன்றது கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்துடும். ஓகேவா? அந்த டீக்கு கீழே வந்துடும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன்னு இருக்குது. ஓகேவா? அதை பார்க்கலாம். இது ரெண்டுமே கமெண்ட் அவுட் வேணால் பண்ணிக்கலாம். கமெண்ட் அவுட் டெக்ஸ்ட்டு அப்படியே H1 டேக்லேயே. ஓகேவா? டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைனை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒன்று நான் பார்க்கலாம். ஓகேவா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் எப்படிலாம் கொடுக்கலான்னு முதல்ல பாருங்கள். ஓகேவா? இது ஓவர்லைன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஓவர்லைன். ஓகேவா? ஓவர்லைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? டாப்பில் ஒரே ஒரு நீட்டாக ஒரு லைன் வந்திருக்கா, இதை ஓவர்லைன் சொல்லணும். ஓகேவா? அடுத்தது லைன் தாட்னு ஒன்று இருக்கும். லைன் தாட் இது சென்டராக வரும். ஓகேவா? உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு சென்டராக. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னா அண்டர்லைன். இது எல்லாருக்குமே தெரியும் அண்டர்லைன்றது. ஓகேவா? தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. பாட்டமில் வந்துச்சு, இது அண்டர்லைன். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது வேறு என்ன இருக்குன்னா டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் கலர். ஓகேவா? அந்த டெக்கரேஷனை நம்ம கலர் பண்ண போகிறோம். ஓகேவா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர் இருக்கா? இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெட். ஓகேவா? பாருங்கள், இந்த அண்டர்லைன் மட்டும் ரெட் கலர் ஆகிடும், அதான் சொல்ல வரேன். ஓகேவா? பாருங்கள், ரெட் கலர் ஆகிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஸ்டைல் இது இருக்கா? இதில் என்ன வரும்னா ஸ்டைல் இங்கே பாருங்கள், டேஷ் ஷெட். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேஷ் ஷெட்னு இருக்கா? டேஷ் ஷெட் பாருங்கள், டேஷ் ஷெட் பாருங்கள்,
இது டேஷ் ஸ்டைல். அடுத்து டாட். நம்மளாம் இதை பார்டர்லேயே பார்த்துருப்போம் ஓகேவா, பார்டர் ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது பார்த்துருப்போம். அடுத்து டாட்டட் டாட்டாக இருக்கும் இந்த ஸ்டைலு ஓகேவா. அடுத்தது வேறு என்னன்னா இது வந்து டபுள் ஓகேவா. டபுள்னா 2 கோடு வரும் ஓகேவா. இது நாம் பார்த்துருக்கோம் முன்னாடி. டபுள் வந்திருக்கா. ஓகே வேறு என்ன இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், வேன்னு ஒன்று இருக்கும், ஒரு வேவ்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேவா. பாருங்கள் வேவ்ஸ், உங்களோட ஹார்ட் பீட் வந்து காட்டோம்ல அந்த மாதிரி வேவ்ஸ் ஓகேவா. சரி ஓகே. அடுத்தது வேறு என்ன இருக்குன்னா திக்னஸ்ன்னு ஒன்று இருக்குது ஓகேவா. அந்த டெக்ஸ்ட் ஓகே சொல்கிறேன். டெக்ஸ்ட்டு ஐஃபன் டெக்கரேஷன் ஓகேவா. டெக்ஸ்ட் ஐஃபன் சாரி தப்பாக ஸ்பெல் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் ஐஃபன் டெக்கரேஷன் DCORATION டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஐஃபன் திக்னஸ் வந்துடுச்சா. இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இது வந்து பிக்சல்லையும் கொடுக்கலாம், பெர்சன்டேஜையும் கொடுக்கலாம் ஓகேவா. இப்போ உதாரணத்துக்கு நான் 10 பிக்சல் கொடுக்குறேன் ஓகேவா. 10 பிக்சல் வேவில் வந்து அந்த திக்னஸ் அதிகமாகும். இங்கே பாருங்கள் 10 பிக்சல் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. 10 பிக்சல் இதுதான் 10 பிக்சல் சொல்ல வரேன். இதை பெர்சன்டேஜ்லையும் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 5 பிக்சல் தான் நமக்கு அதிகமாச்சுமா ஓகேவா. அதுவும் நல்லா தான் இருக்கும். இது 5 பிக்சல் ஓகேவா. ஓகே இது பெர்சன்டேஜில் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. 5% ஓகேவா. 5% பார்த்தீங்களா. 5% இவ்வளோ தானே தான் இருக்குது. கம்மியாக கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா. இன்னும் அதிகமாகணும்னா ஒரு 20 பிக்சல் 20% ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது 20% ஓகேவா. சரி ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது தனித்தனியாக கொடுக்குறோம்ல. இங்கே பாருங்கள் இது 4மே தனியாக தானே கொடுக்குறோம். இது 4மே சிங்கிள் லைனில் கொடுக்குறோம் ஓகேவா. அது என்ன ப்ராப்பர்ட்டினா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அவ்வளோதான். அதுதான் ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஓகேவா. இன்னும் ஒன்று இருக்குது. இதை மட்டும் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதில் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் இருக்குல்ல, இதில் என்ன விட்டுட்டேன்னா அண்டர்லைன் ஓகேவா. பட் அண்டர்லைன் கொடுத்தா அண்டர்லைன் மட்டும் தானே வருது இல்லை ஓகேவா. பட் இதுவே நாம் ஓவர்லைனும் கொடுக்கலாம் ஓகேவா. ரெண்டுமே கொடுக்கலாம் நாம் ஓகேவா. பாருங்கள் ஓவர்லைன் ரெண்டுமே உங்கள் 2 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன், 2 வேல்யூஸ் ஓகேவா. இது ப்ராப்பர்ட்டி இது வேல்யூஸ். பட் ஓவர்லைன் ஒரு வேல்யூ அண்டர்லைன் ஒரு வேல்யூ. பட் ரெண்டு வேல்யூ கொடுத்தா நம்ம ஒர்க் ஆகும் ஓகேவா. பாருங்கள் நல்லா இருக்கா. சரி ஓகே. இப்போ இது ஃபுல்லாகவே கமெண்ட் அவுட் பண்ணுறேன். 4மே கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு சாரி ஓகே இது இப்போ இதில் மட்டும் நம்ம கொடுத்துலாம் ஓகேவா. இதில் என்ன கொடுக்க போகிறோம்னா அண்டர்லைன் ஓகேவா. அண்டர்லைன் வந்து இது வந்து ரெக்வயர்டுங்க, கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். மீதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை கொடுக்கலாம்னு இருக்கலாம். இந்த கலரு இந்த ஸ்டைலி திக்னஸ் ஓகேவா இது உங்களோட ஆப்ஷன். பட் இது வந்து ரெக்வயர்டு, கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இந்த ப்ராப்பர்ட்டியில். இப்போ பாருங்கள் ஓகேவா வந்துடுச்சா. நம்ம ஸ்டைல் பண்ணணும்னு நினச்சிங்களா. இப்போ முதல்ல கலர் கொடுத்துடலாம் ஓகேவா. இது கலர் வந்து ரெட்டு ஓகேவா. அப்படி தான் பிடிக்கலன்னா சேஞ்சஸ் வேணால் பண்ணிக்கலாம். ரெட்டு ப்ளூ ஓகேவா. ஓகே நல்லாயிருக்கும். ஓகே இப்போ அப்படி பார்க்கலாம் வாங்க. ப்ளூ கலர் வந்துடுச்சா. சரி ஓகே. அடுத்து வேறு என்ன பண்ணலாம். அப்படியே பக்கத்தில் அப்படியே ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்ன கொடுத்தீங்கன்னா ஸ்டைல் கொடுத்துருங்க ஓகேவா. ஸ்டைல் என்ன வேணும் எனக்கு வேவ் தான் எனக்கு வேணும் நான் நினைக்கிறேன். வேவ் பாருங்கள் வேவ்ஸ் பாருங்கள். இப்போ வேவ்ஸாக இருக்கா நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு. ஓகே அடுத்தது வேறு என்ன பண்ணலாம். அடுத்தது நான் திக்னஸ் கொடுக்கணும் ஓகேவா. திக்னஸ் கொடுத்தோம்ல. திக்னஸ் வந்து நான் ஒரு 10% 10 பிக்சலாக கொடுக்க போகிறேன் ஓகேவா. பாருங்கள் 10 பிக்சல் ஓகேவா. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 5 கூட நம்ம கொடுத்துடலாம் ஓகேவா. 5 ஓகேவா நல்லா இருக்கா. சரி ஓகே. அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா இதை கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஓகேவா. டெக்ஸ்ட் ஐஃபன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகேவா. இது என்ன பண்ணணும்னா உங்களோட டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்போ நான் லோவர் கேஸாக மாற்றணும். லோவர் கேஸ் தான் வரும் பாருங்கள். இது ஃபுல்லாக அங்கே பாருங்கள் லோவர் கேஸ் மட்டும்தான் வரும் பாருங்கள். ஓகே பாருங்கள் ஃபுல்லாக லோவர் கேஸ் ஆகிடுச்சா. TDS தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ ஃபுல்லாக லோவர் கேஸ் ஓகேவா. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது லோவர் கேஸ். இப்போ அப்பர் கேஸ் கொடுப்போமா. அப்பர் கேஸ் கொடுத்தா ஃபுல்லாக எல்லாமே கேபிட்டலாக மாறிடும் ஓகேவா. பாருங்கள் TDS தமிழ் டெவலப்பர் ஸ்டுடியோ ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது. நெக்ஸ்ட்டு கேபிட்டலைஸ். இது என்ன பண்ணணும்னா உங்களோட டெக்ஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டலாக இருக்கும் ஓகேவா. உதாரணத்துக்கு இதை நான் வேணால் ஸ்மாலில் வேணால் பண்ணிடுறேன் ஓகேவா. ஏன்னா டெக்ஸ்ட்டு பார்க்குற மாதிரியே தெரியக்கூடாது ஓகேவா. அதனால் TDS ஓகேவா. எல்லாமே ஸ்மாலில் பண்ணிட்டேன் நான். இந்த டீயும் ஸ்மாலில் பண்ணிட்டேன் ஓகேவா. T ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ பாருங்கள் TDS ஓகேவா. இதில் ஏன் அஃபெக்ட் ஆகலைன்னா நம்ம H1 டேக்கு மட்டும் தான் கால் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸ்பேன் டேக்குக்கு நம்ம கால் பண்ணலை, அதனால் ஆமாம் சேஞ்ச் ஆகலை. பட் நம்ம H1 டேக்குக்கு மட்டும்தான் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேபிட்டலைஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா. அதனால் டெக்ஸ்ட் அதே மாதிரி அது டிஃபால்ட்டாக இருக்க மாதிரி காட்டுது உங்களுக்கு ஓகேவா. சரி ஓகே. TDS
TD ஓ சாரி கால் ஆயிருக்கு மறந்துட்டேன். இங்கே பாருங்கள் T ஸ்மாலில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, T வந்து கேப்சலில் மாறி இருக்கா. இந்த DDSன்றது நம்ம டிஃபால்ட்டாகவே நம்ம கேப்சலில் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா, சாரி தப்பாக சொல்லிட்டேன். ஏன்னா H1 டேக்குள்ளார ஸ்பேன் டேக் இருக்குல்ல, H1 டேக்கில் என்ன கொடுத்தாலும் ஸ்பேன் டேக்லையும் எஃபெக்ட் ஆகும். ஓகே சாரி தப்பாக சொல்லிட்டேன். சரி ஓகே இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு P டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். P டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு பேரா மாதிரி காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, CSSனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேரா. ஓகேவா, Alt Z கொடுங்க. அவ்வளோ பெரிய லைன் சிங்கிள் லைன் நம்ம ஆகிடும். ஓகேவா, Alt Z. ஓகே, இந்த P டேக்கை கொஞ்சம் உங்களுக்கு P டேக் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இதில் என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் இண்டென்ட். ஓகேவா, டெக்ஸ்ட் ஐஃபன் இண்டென்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் இண்டென்ட். இது என்ன பண்ணணும்னா ஓகே மேலே கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பாருங்கள் டெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கரெக்டாக இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இந்த இடத்துல எனக்கு ஸ்பேசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் இண்டென்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 50 பிக்சல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 50 பிக்சல் கிடச்சிருக்கா. இந்த இடத்துல டெக்ஸ்ட் இண்டென்ட் இதுதான் டெக்ஸ்ட் இண்டென்ட் சொல்லுவாங்க. 50 பிக்சல் ஸ்பேஸ் கிடச்சிருக்கா. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஓகேவா டெக்ஸ்ட் ஐஃபன் லெட்டர் வேர்ட் ஸ்பேசிங் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. வேர்ட் ஸ்பேசிங் வந்து ஒரு 10 பிக்சல். ஓகேவா, எல்லா வேர்டுமே 10 பிக்சல் ஸ்பேசஸ் இருக்குது. அந்த ஸ்பேசஸ் வேர்டில் இருக்க ஸ்பேசஸ் எல்லாமே பாருங்கள் இதுதான் 10 பிக்சல் ஸ்பேஸ். இது ஃபுல்லாகவுமே 10 பிக்சல். ஓகேவா, இது வேர்ட் ஸ்பேஸ் சொல்லுவோம். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா லைன் ஸ்பேஸ் இதே மாதிரி இருக்குது. ஓகேவா, லைன் ஸ்பேஸ் LINE லைன் ஐஃபன் ஸ்பேஸ் சாரி லைன் இல்லை வேர்டுக்கு எப்படி இருக்கோ லெட்டர் ஸ்பேஸ் அதே மாதிரி. ஓகேவா, லெட்டர் ஸ்பேஸ் வந்து ஒரு 5 பிக்சல் விட்டுக்கலாம். ஓகேவா, அதாங்க கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. லெட்டர் பார்த்தீங்கன்னா லெட்டர் தனித்தனியாக வந்திருக்கா, இதுதான் லெட்டர் ஸ்பேஸ் சொல்லுவோம். இந்த லெட்டரில் இருக்க இந்த கேப் இருக்குல்ல கரெக்டாக அது கேப் என்னால் செலக்ட் பண்ண முடியல. பட் இங்கே பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும். ஓகேவா, இது 5 பிக்சல் ஸ்பேசஸ், இது லெட்டர் ஸ்பேஸ் சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது வேறு என்ன இருக்குன்னா நம்ம என்ன பார்த்தோம் வேர்ட் ஸ்பேஸ் பார்த்துட்டோம், லெட்டர் ஸ்பேஸும் பார்த்துட்டோம். அடுத்தது உங்களுக்கு லைன் ஹைட். ஓகேவா, லைன் ஹைட் நம்ம பார்க்கலாம். லைன் ஹைட் இந்த லைன் ஹைட் வந்து என்ன கொடுப்போம்னா ஒரு 0.5 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா, 0.0 வச்சுக்கோங்க, 0.5. ஓகே, இது ரெண்டுமே கமெண்ட் அவுட் பண்ணிப்போம். ஓகேவா, கொஞ்சம் புரியாமல் போயிடுப்போம் உங்களுக்கு. அதனால் பாருங்கள் டெக்ஸ்ட்டோட லைன் வந்து நான் சின்னதாகிடுச்சு பார்த்தீங்களா, நெருக்கமாகிடுச்சு 0.5 கொடுத்ததுனால. ஓகேவா, சரி அப்படின்னா நம்ம ஒரு 2 கொடுப்போமா 1 கொடுப்போமா. அதில் பாருங்கள் 1னா கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா, இல்லைப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் லைன் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 வச்சுக்கோங்க. ஓகேவா, அது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல ஸ்பேசஸ் அதிகமாக இருக்கா, இந்த இடத்துல கீழே இன்னும் உங்களுக்கு புரியணும்னா 2 வேணால் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் 2. பாருங்கள் லைன் ஹைட் புரிஞ்சிச்சா, ஒரு ஸ்பேசஸ் அதிகமாக இருக்கா. ஓகே, அடுத்தது வேறு என்ன இருக்குன்னா ஒயிட் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா, இதை கமெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒயிட் ஸ்பேஸ் WHIT ஒயிட் ஸ்பேஸ் பாருங்கள் ஒயிட் ஸ்பேஸ் அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இது தாங்க ரொம்ப 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 முக்கியமான ப்ராப்பர்ட்டிங்க CSS. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ட் ஸ்பேஸ்னால் புரியும், லெட்டர் ஸ்பேஸ்னால் புரியும், அதுதான் ஒயிட் ஸ்பேஸ். ஓகேவா, ஒயிட் ஸ்பேஸ்னால் என்ன பண்ணணும்னா இந்த சிங்கிள் லைனில் இருக்குல்ல நெக்ஸ்ட் லைனாக காட்டுது இல்லை, அப்படி காட்டாதுங்க. ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் பண்ண விடுங்க. நீங்கள் வெர்டிகலாக தான் ஸ்க்ரோல் பண்ணீங்க, இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணீங்க. ஓகேவா, பாருங்கள் ஒன்றுக்கு கீழே ஒன்றும் வரல. ஓகேவா, பாருங்கள் ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் வந்திருக்கா உங்களுக்கு. பாருங்கள் பார்த்தீங்களா, இது ஹரிசாண்டலாக ஸ்க்ரோல் பண்ண விடும். ஓகேவா, இதுதான் ஒயிட் ஸ்பேஸ் நவ் ரேப் சொல்லுவோம். ஓகேவா, ஒயிட் ஸ்பேஸ்ன்றது ப்ராப்பர்ட்டி, நவ் ரேப்ன்றது வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா நம்ம H1 டேக் இருக்குல்ல, H1 டேக்கு ஷேடோ மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா, ஓகே இப்போ TDS கொஞ்சம் எல்லாமே கேப்ஷனில் மாற்றிடலாம். ஓகேவா, அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். T இந்த இடத்துல DA இந்த இடத்துல S. ஓகேவா, ஓகே இப்போ என்ன பண்ண போனோம்னா டெக்ஸ்ட் ஐஃபன் ஷேடோ. ஓகேவா, அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ஓகேவா, டெக்ஸ்ட் ஐஃபன் ஷேடோ. ஓகே, இந்த ஷேடோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து 2 பிக்சல் கொடுக்குறோம். ஓகேவா, 2 பிக்சல். இதே ஹைட்டையும் வித்தையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஹைட்டு 2 பிக்சல் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் டூப்ளிகேட்டாக இருக்கா. ஓகே, இது டெக்ஸ்ட் ஷேடோ. ஓகேவா, அங்கே இருக்க ஷேடோ இது இங்கே பாருங்கள், இது முதல்ல இருக்கிறது ஒரிஜினல். ஓகேவா, செகண்டாக தெரியுது அதுதான் ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி வைக்கணும்னா
இந்த இடத்துல வந்து ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன் ஓகேவா 5 பிக்சல் பாருங்கள் கரெக்டாக கீழே வந்திருக்கு 5 பிக்சல் ஓகே இன்னும் வேணால் இது வேணால் 5 பிக்சல் கொடுக்குறேன் ஓகேவா 5 ஓகே ஃபஸ்ட்டு அதான் முதல்ல கொடுக்கறது வந்து உங்களுக்கு வித்தாக இருக்கும் செகண்ட் கொடுக்குறது ஹைட்டாக இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ என்ன கொடுக்க போகிறோம்னா அது வந்துடுச்சு வந்ததை நம்ம என்ன எதாவது கலர் கொடுக்கலாம் ஓகேவா கலர் வந்து ரெட் ஓகேவா பட் நான் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கேன் ஓகேவா அதான் அந்த மாதிரி இருக்கும் நம்ம ரெண்டே வச்சுப்போம் ஓகேவா அதான் பார்க்க நல்லாயிருக்கும் ஓகேவா உங்களுக்கு புரியுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணேன் நான் ஓகே இப்போ பாருங்கள் 2 ஓகே நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை பிளர் பண்ணலாம் ஓகேவா பிளர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல ஒரு 5 பிக்சல் கொடுக்கலாமா 5 பிக்சல் இது பிளருக்கானது ஓகேவா உங்களுக்கு பிளர் பண்ணும் மெயினாக உங்களுக்கு பாருங்கள் பிளர் ஆகிடுச்சா பார்க்க நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா ஓகே ஃபஸ்ட்டு கொடுத்தது உங்களோட வித்து ஹைட்டு அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வரும் செகண்டு தேர்டாக கொடுத்தோம்ல தேர்டு கலரும் கொடுக்கலாம் பட்டு கலர் கொடுக்காம நான் என்னென்ன 5 பிக்சல் கொடுத்தா அது ஒரு பிளராக எடுத்துக்கோங்க ஓகே உங்களோட கலரை பிளர் ஆகும் அவ்வளோதான் சொல்ல வரேன் ஓகே பாருங்கள் ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு தேங்க்யூ கைஸ்